இறைமொழி பேசுதே. விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் 46. இன்றைய நாளில் இணைச்சட்ட நூல் 12 முதல் 15 வரையிலான அதிகாரங்கள் எடுத்துரைக்கும் இறையியல் வாழ்க்கை பாடங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலாவது, ஒரே வழிபாட்டு தலம். கானான் தேசத்து மக்கள் தங்கள் கடவுளை உயர்ந்த மலைகளிலும் மரங்களின் அடியிலும் வழிபட்டாங்க. ஆனா இஸ்ரேலர் அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் இடம். ஆண்டவர் எந்த இடத்தை தமது திருப்பெயருக்கென்று தெரிந்து கொள்கிறாரோ அங்கே மட்டும்தான் பலிகளை செலுத்தப்பட வேண்டும். அதாவது எருசலேம் ஆலயத்துல மட்டும்தான் பலிகள் செலுத்தப்பட வேண்டும். இரத்தத்தை தவிர மிருகங்களை அடித்து உண்ணும் போது இரத்தத்தை சாப்பிடக்கூடாது. அதை நிலத்தில் தண்ணீரை போல ஊற்றிவிட வேண்டும். ஏன் அப்படின்னா இரத்தம் உயிருக்கு நிகரானது. இரண்டாவது, போலி இறைவாக்கினர்களுக்கு எதிரான எச்சரிக்கை. அற்புதங்களை செய்து காட்டி வாருங்கள் வேறு தெய்வங்களை வழிபடுவோம் என்று அழைக்கும் எவரையுமே நம்பக்கூடாது. சோதனை. நம்முடைய முழு இதயத்தோடும் ஆண்டவரை அன்பு செய்கிறோமா என்று பார்க்கவே ஆண்டவர் இத்தகைய சோதனைகளை அனுமதிக்கிறாரு. நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் அந்நிய தெய்வ வழிபாட்டுக்கு தூண்டினா அவங்கள கடுமையா தண்டிக்கப்பட வேண்டும் என்று 13ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. மூன்றாவது, தூய்மையான உணவு மற்றும் தசம பாகம். உணவு சட்டங்கள். நிலத்தில் வாழ்வன, நீரில் வாழ்வன மற்றும் பரப்பனவற்றில் எவை தூய்மையானவை எவை தீட்டானவை என்பது விரிவாக பட்டியலிடப்பட்டுள்ளது. தசம பாகம். விளைச்சலில் 10ல் ஒரு பங்கை ஆண்டவருக்கு ஒதுக்கப்பட வேண்டும். 3ஆம் ஆண்டு இறுதியில சேகரிக்கப்படக்கூடிய தசம பாகம் லேவியர்கள், திக்கற்றவர்கள் மற்றும் கைமண்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று 14ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகின்றது. நான்காவது, கடன் தள்ளுபடி மற்றும் அடிமை விடுதலை. ஒவ்வொரு 7ஆம் ஆண்டும் விடுதலை ஆண்டு என்று அறிவிக்கப்பட்டது. கடன் தள்ளுபடி. தன் சகோதரனுக்கு கொடுத்த கடனை இந்த 7ஆம் ஆண்டில் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். உங்களிடையே ஏழைகளை இருக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவரின் விருப்பம். அடிமை விடுதலை. எபிரேய அடிமை ஒருவன் 6 ஆண்டுகள் பணிபுரிந்தால் 7ஆம் ஆண்டு அவனை வெறுங்கையோடு அனுப்பாம ஆடு மாடுகள் மற்றும் தானியங்களை கொடுத்து மகிழ்ச்சியா விடுவிக்க வேண்டும் என்று 15ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகின்றது. வாழ்க்கை பாடங்கள். தூய்மையான வழிபாடு. மற்றவர்கள் செய்கின்றார்கள் என்பதற்காக தவறான வழிபாட்டு முறைகளை பின்பற்றக்கூடாது. நம்முடைய பக்தி என்பது உலக போக்கிற்கு ஏற்ப மாறாமல் இறைவார்த்தையின் அடிப்படையில் உண்மையானதாக இருக்கப்பட வேண்டும். ஏழைகள் மீதான கரிசனை. ஆண்டவர் கொடுத்த சட்டங்களில் ஏழைகள், கைம்பெண்கள் மற்றும் லேவியர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய வருமானத்தில் ஒரு பகுதியை நலிந்த பிரிவினர்களுக்கு கொடுப்பது கட்டாயம். உதாரண குணம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார் என்பதுதான் இதனுடைய அடிப்படை. தாராள மனப்பான்மை. கடன் தள்ளுபடி சட்டம் என்பது லாபத்தை விட மனித நேயமே முக்கியம் என்பதை காட்டுகிறது. பிறருக்கு உதவி செய்யும் போது கணக்கு பார்க்காம தாராள மனதுடன் செய்யப்பட வேண்டும். நாம பெற்றிருப்பது அனைத்தும் இறைவனின் கொடை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தார்மீக உறுதி. தவறான வழியில் நம்மை தூண்டுபவர்கள் யாராக இருந்தாலும் இறைவனிடம் கொண்ட உறவில் உறுதியாக இருக்க வேண்டும். உறவுகளுக்காகவோ உலக ஆதாயங்களுக்காகவோ நம்முடைய இறை நம்பிக்கையை சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்பதுதான் இந்த அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகின்றது. இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இறையியல் சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்தில் இருந்து சிந்தித்து பார்க்கும்.